Hi students, இன்னைக்கு நான் பார்க்க போற லெசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா circulation in animals. So circulation அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா the transportation of materials in and around the body. So இப்போ நம்மளோட பாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா it is made up of multi cells. ஸோ நிறைய செல்ஸ் இருக்கிறதுனால இவ்வளோ செல்ஸுக்கும் நம்மளுக்கு எப்படி நம்ம எடுத்துக்கூடிய ஆக்சிஜன், நம்மகிட்ட இருந்து வெளியில போகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, தென் அதே மாதிரி நம்ம எடுத்துக்கூடிய நியூட்ரிஷன்ஸ், இதெல்லாம் எப்படி நம்மளோட செல்லுக்கு போகுது, ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி செல்லுக்கு எப்படி போகுது அப்படின்னா that is takes place through the circulation. The circulation takes place in a circulatory system. The circulatory system எல்லா ஆர்கானிசம்ஸ்லயும் இருக்கா அப்படின்னா கிடையாது. The unicellular organism, that is protozoans, then அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா porifera, coelenterata, platyhelminthes, acelminthes, இதுல எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா there is no need of circulation. ஏன்னா அங்க இருக்கிறது வந்து இப்போ புரோட்டோசோவா வந்து பார்த்தோம்னா யூனிசெல் சிங்கிள் செல் தான் இருக்கு அப்படிங்கிறதுனால தேவையில்லை. தென் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா மற்றதுல எல்லாம் மல்டி செல்ஸா இருந்தாலும் ஃப்ரம் த porifera to the acelminthes, even though they are the multicellular, the single cells of their cell organisms that do their function. ஸோ அங்க வந்து நமக்கு என்ன தேவைப்படல அப்படின்னா சர்க்குலேஷன் வந்து தேவைப்படல, அந்தந்த செல் அதோட ஃபங்க்ஷனை பண்ணிக்குது, அதனால அதுக்கு தேவைப்படல. ஸோ அப்போ அடுத்ததுல இருக்கிற அனலிடா அப்படிங்கிறதுல இருந்து தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா திஸ் அ காமன் ஒர்க். அங்க ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொன்றும் தனித்தனியா கிடையாது. அங்க வந்து ஆர்கன் சிஸ்டம்ஸ் வந்து ஆரம்பிக்குது. ஆர்கன் கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன், ஆர்கன் சிஸ்டம் கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட்ஸ். ஸோ இந்த ஆர்கன் சிஸ்டம் கிரேட் ஆரம்பிக்கிறதுனால அங்கிருந்து தான் நம்மளுக்கு எது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம்ல நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு டைப் இருக்கு. ஒன் இஸ் த ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அண்ட் அனதர் ஒன் இஸ் த க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஸோ ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படிங்கிறது எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா that is present in the lower level of organisms, that is like the annelida, arthropoda, mollusca, echinodermata, இதெல்லாம் இருக்கிறது வந்து நம்ம பார்த்தோம்னா என்ன சொல்லலாம்னா ஓப்பன் டைப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுலயும் நம்ம பார்த்திருப்போம் அனலிடா அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நமக்கு there is no true blood vessels. ஸோ blood vessels அப்படிங்கிறதே எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா from the arthropoda. ஸோ ஆர்த்ரோபோடாக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் தெரியும் இல்லையா? ஸோ ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் ஓகே தட் இன்செக்ட். சரி, ஆர்த்ரோபோடாக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா இன்செக்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த அதுல இருந்து தான் நம்மளுக்கு எது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஓப்பன் பிளட் சர்க்குலேஷன் ஸ்டார்ட் ஆகுது. தென் க்ளோஸ்டு பிளட் சர்க்குலேஷன் அப்படின்னு பார்க்கும்போது வெர்டிபிரேட்ஸ்ல ஃபுல்லா எல்லாத்துலயுமே என்னதான் அப்படின்னா க்ளோஸ்டு பிளட் சர்க்குலேஷன் தான் இருக்கு. சரி, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா in open circulation capillaries are absent. capillaries இல்லாததுனால அங்க நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஆர்டரிஸ்ல இருந்து வர பிளட் ஹார்ட்ல இருந்து, ஸோ ஹார்ட் இருக்கு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா the cockroach that has 13 chamfered heart, இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 13 chambers இருக்கும். ஸோ இதுல இருந்து வெளியில வர blood it is collected by the arteries. ஸோ அங்க இருந்து கலெக்ட் ஆயிட்டு that is poured into the coelom அப்படிங்கிறது பாடி கேவிட்டி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த சீலோம்ல வந்து ஃபில் ஆயிடுது. அதனால இதோட சீலோம்க்கு என்ன பேர், பிளட் ஃபில்டு சீலோம்க்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீமோசீல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ அந்த ஹீமோசீல் இல்லாட்டி சைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இங்க பிளட் வந்து ஃபில் ஆகுதுனால நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா சைனசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சைனசஸ் இல்லாட்டி என்ன எதுல ஃபில் ஆகுது அப்படின்னா ஹீமோசீல்ல வந்து ஃபில் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படிங்க என்ன என்ன ரொம்ப முக்கியமா என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா capillaries are absent அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரியா? ஸோ capillaries அப்படிங்கிற அந்த blood vessels மட்டும் இதுல வந்து absent-ஆ இருக்கு. ஸோ இங்க the blood is surrounded within the blood vessels. எல்லா இடத்துக்குமே எது மூலமா மட்டும்தான் போகுது அப்படின்னா blood vessels மூலமா மட்டும்தான் போகுது. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா closed blood vessels vascular system சொல்றோம். ஸோ இங்க capillaries வந்து present. சரியா? ஸோ இது எல்லா வெர்டிபிரேட்லையுமே இந்த க்ளோஸ்ட் பிளட் வாஸ்குலர் சிஸ்டம் தான் பிரசன்டா இருக்கு. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படிங்கிறத நம்ம என்னமோ சொல்லலாம் அப்படின்னா கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கார்டியோ வாஸ்குலர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கார்டியோ லத்தீன்ல கார்டியோ அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னா பிளட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா வாஸ்குலர் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா வெசல்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ கார்டியோ வாஸ்குலர் அப்படின்னா பிளட் வெசல்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது லத்தீன்ல கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டம்னு சொல்றோம். தட் மீன்ஸ் த பிளட் வெசல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சரியா? ஸோ இப்போ இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நமக்கு ஒரு த்ரில்லிங் விஷயம், ஃபர்டிலைசேஷன். ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் நம்மளுக்கு 18th டேல இருந்து நம்மளுக்கு இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. பிளட் செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிது. அதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4th வீக்ல பிளட் வெசல்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுது. பிளட் வெசல்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆயிடுது.
8th வீக்ல சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஃபுல்லா ஸ்டார்ட் ஆயிட்டு அது வந்து ஹார்ட் பீட் வந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிருது. அதாவது ஃபுல் சர்க்குலேட்டரி சிஸ்டமும் டெவலப் ஆகுது. எப்பவே டெவலப் ஆகுது அப்படின்னா 8th வீக்லயே டெவலப் ஆயிடும். ஓகே, சரி. இப்போ இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம்ல இருக்க செல்ஸ் எல்லாம் எங்க இருந்து ப்ரொடியூஸ் ஆகுது? நம்ம 3 லேயர்ஸ் படிச்சிருப்போம். ஸோ அந்த கேஸ்ட்ரிலேஷன் பீரியட்ல அதுல வந்து பார்த்தோம்னா தேர்ட் மீசோடர்ம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அவுட்டர் லேயர் எக்டோடர்ம், மிடில் லேயர் மீசோடர்ம், இன்னர் லேயர் எண்டோடர்ம்னு சொல்றோம். இந்த மீசோடர்ம் லேயர்ல இருந்து தான் நம்மளுக்கு எதெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பிளட் சம்பந்தப்பட்ட இந்த பிளட் வெசல்ஸோட செல்ஸும் சரி, அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட்டோட செல்ஸும் சரி, இது எல்லாமே எங்கிருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா இந்த மீசோடர்மல் ஆரிஜின். ஓகேவா? சர்க்குலேட்டரி சிஸ்டம்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது the circulatory system that consists of the blood vessels and the heart. இதெல்லாம் சேர்ந்ததுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பிளட் பத்தி பார்க்க போறோம். ஸோ பிளட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் அ ஃப்ளூயிட் டிஷ்யூ. நம்ம பாடியில 2 ஃப்ளூயிட் டிஷ்யூஸ் இருக்கு. ஒன் இஸ் த பிளட் அண்ட் another ஒன் இஸ் த லிம்ப். ஸோ பிளட் லிம்ப் இது 2 இருக்கு நம்மளோட சர்க்குலேட்டரி சிஸ்டம்ல. ஸோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மெயின் திங் என்ன அப்படின்னா இந்த பிளட். ஸோ இந்த பிளட்டை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ பிளட் அப்படிங்கிறதுல இட் இஸ் அ ஃப்ளூயிட் டிஷ்யூ நம்ம சொன்னோம். ஸோ இதுதான் நம்ம பாடி ஃபுல்லா என்ன ஆகிட்டே இருக்கு அப்படின்னா சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கு. ஸோ இட் இஸ் அ மெயின் டிஷ்யூ. The blood consists of 2 components. One is the liquid component and another one is the solid component. The liquid component அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா plasma அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். Liquid component is plasma. அந்த liquid component எவ்வளோ இருக்கு அப்படின்னா 55%. நம்ம bloodல வந்து liquid component வந்து 55%, 45% என்ன இருக்கு அப்படின்னா solid component இருக்கு. So இப்போ இந்த liquid component plasma, இந்த plasma is made up of 90% of water and the 10% of suspended materials. அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா proteins இருக்கு, antibodies இருக்கு, vitamins இருக்கு, minerals இருக்கு. ஸோ இதெல்லாம் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னா ஒரு 10% இருக்கு. ஸோ இப்போ இதுல இந்த 10% அப்படிங்கிறதுல நம்ம ப்ரோட்டீன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஸோ என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கு. ஸோ பிளாஸ்மால இருக்கிற ப்ரோட்டீன்ஸ் வந்து நம்ம பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இதுல 3 இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டீன்ஸ் இருக்கு. அந்த 3 இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டீன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா குளோபுலின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இந்த குளோபுலின் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஃபைட் அகெயின்ஸ்ட் தி மைக்ரோ ஆர்கானிசம் that involving in disease resistance, நம்மளுக்கு டிசீஸ் வராம பாதுகாக்குது. தென் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா albumin அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். So the albumin that involving in the maintain of water balance, blood ஓட water balance, body ஓட water balance maintain பண்ணுது அப்படின்னா இந்த albumin. தென் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா fibrinogen அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். So இந்த fibrinogen is one of the protein substance that involving in blood clotting. சரியா? இப்போ நம்மளுக்கு wound ஆயிடுச்சு அப்படின்னா அந்த woundல இருந்து ப்ளீடிங் ஆகும். அந்த ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த fibrinogen. These are the 3 important proteins that are present in our plasma. Okay, so globulin, albumin and the fibrinogen. The globulin is for the fight disease resistance and albumin is for the water balance and the fibrinogen is for the blood clotting. Okay, then next நான் பார்க்க போறது என்ன அப்படின்னா solid component. Solid components அப்படின்னு பார்க்கும்போது there are 3 different types of solid components. The first one is the RBC. First one is RBC. Second one is WBC, and the third one is platelets. Okay. So இப்போ RBC அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். First red blood cells or red blood corpuscles அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். Then next வந்து பார்த்தோம் அப்படின்னா WBC or the white blood corpuscles, and third one வந்து பார்த்தோம் அப்படின்னா platelets or the thrombocytes அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். So இப்போ இங்க RBC red blood corpuscles, it is also called as erythrocytes. Erythro அப்படின்னா erythrocyte அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். So erythro அப்படின்னாவே என்ன மீனிங் அப்படின்னா erythrocyte. ஓகேயா? ஸோ இதுல எரித்ரோசைட்டுங்கிறதுல எரித்ரோ அப்படின்னாவே என்ன மீனிங் அப்படின்னா அதுக்கு அந்த டேர்முக்கு ரெட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்க சைட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ ரெட் கலர் செல்ஸ் அதுதான் வந்து எரித்ரோசைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ஆர்பிசி எங்க ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் தி போன் மேரோ. உங்களுக்கு தெரியும் போன் மேரோங்கிறது இட் இஸ் present inside the bone, that is the bone marrow. நம்ம சூப்பி சாப்பிட்றோம் இல்லையா? ஸோ அந்த சாப்பை சூப்பு எலும்பு சாப்பிடும்போது வர சாப்பை
ஸோ அந்த போன் மேரோ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதோட ஷேப் எப்படி இருக்கு, ஸ்ட்ரக்சர் அண்ட் ஷேப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சர்க்குலார் பைகான்கேவ் இன் ஸ்ட்ரக்சர். சர்க்குலார் பைகான்கேவ், ரெண்டு பக்கமும் கான்கேவ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். சர்க்குலார் பைகான்கேவ் இன் ஸ்ட்ரக்சர். தென் இதோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 120 days அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். தென் ஆஃப்டர் 120 days இது என்ன ஆகுது அப்படின்னா டிஸ்ட்ராய்ட் இன் த லிவர் அண்ட் தி ஸ்ப்ளீன். ஸோ இப்போ இந்த ஆர்பிசிகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா யங் ஆர்பிசியில் என்ன இருக்கு அப்படின்னா நியூக்ளியஸ் இருக்கு. அதே வந்து மெச்சூர் ஆர்பிசியில் த நியூக்ளியஸ் இஸ் ஆப்சன்ட், இஸ் டிஸ்ட்ராய்ட். ஸோ ஏன் டிஸ்ட்ராய் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா டு கேரி மோர் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன், நிறைய ஆக்சிஜன் எடுத்துக்கணும். இப்போ நியூக்ளியஸ் இருந்ததுன்னா அதோட ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிக்கும் இல்லையா. ஸோ அப்போ நியூக்ளியஸ் இல்லை அப்படின்னா இங்கே ஸ்பேஸ் கிடைக்கும். அப்போ இதில் நிறைய ஹீமோக்ளோபின் ஆக்குபை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நிறைய ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து என்ன கிடையாது அப்படின்னா மெச்சூர் ஆர்பிசியில் என்ன கிடையாது அப்படின்னா நியூக்ளியஸ் கிடையாது. ஏன்னா அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே மைட்டோகாண்ட்ரியாவும் கிடையாது. இதோட செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா உள்ள. ஏன் மைட்டோகாண்ட்ரியா இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸோ அந்த மைட்டோகாண்ட்ரியா இருந்ததுன்னா அந்த டேக்ஸ் ஆக்சிஜன் ஃபார் த ரெஸ்பிரேஷன், செல்லுலார் ரெஸ்பிரேஷனுக்காக என்ன எடுத்துக்கும் அப்படின்னா ஆக்சிஜன் எடுத்துக்கும். ஸோ அப்போ ஆக்சிஜன் இங்கேயும் ஸ்பெண்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்கே என்ன இல்லை அப்படின்னா இதில் இருக்கிற எல்லா ஆக்சிஜனையும் நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது என்ன கிடையாது அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியாவும் கிடையாது. தென் அதே மாதிரி இந்த செல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஆர்டரிஸ்குள்ளே போகுது. ஆர்டரிஸோட சைஸ் கொஞ்சம் பெருசு வென் கம்பேர்ட் டு த கேப்லரிஸ். கேப்லரிஸ் வந்து ரொம்ப நேரோ, ரொம்ப ரொம்ப தின்னு. ஸோ அதுக்குள்ளே போகும்போது அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உள்ளே போகிறதுக்கு தகுந்த மாதிரி இதோட இதில் என்ன கிடையாது அப்படின்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமும் கிடையாது. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் a cell organelle that giving the structural framework, ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி கொடுத்துரும். ஸோ ஃப்ரேம் ஒர்க் இருந்ததுன்னா என்ன பண்ண முடியாது, அது வந்து உள்ளுக்குள்ள ஃப்ளெக்சிபிளாக போக முடியாது. அதுவே அந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இல்லைன்னா என்ன ஆகும், அது ஈஸியாக உள்ள ஷேப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வைக்க முடியும். ஸோ அதனால இதில் என்ன கிடையாது, நியூக்ளியஸ் இல்லை ஃபார் இன்டேக் ஆஃப் மோர் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன். தென் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா கிடையாது டு சப்ளை மோர் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் கிடையாது டு ஃபார் த ஃப்ளெக்சிபிலிட்டி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 cubic mm ஆஃப் பிளட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். 1 cubic mm அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1 மில்லிமீட்டருக்கு ஒரு ஸ்கொயர் கியூப் டயக்ராம் ட்ரா பண்ணால் எவ்வளோ பெருசு இருக்குமோ அவ்வளோ. இதில் எவ்வளோ செல்ஸ் இருக்குது அப்படின்னா 5 மில்லியன் செல்ஸ் இருக்குது. அதாவது 4.5லேருந்து 5.5 மில்லியன் செல்ஸ் வரைக்கும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ மில்லியன் செல்ஸ். ஓகே. ஸோ மில்லியன் செல்ஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் 1 cubic mm ஆஃப் பிளட். அதே மாதிரி இந்த பிளட் செல்ஸ் வந்து பார்த்தோன்னா ஆர்பிசி வந்து பார்த்தோம் அப்படின்னா இதோட ஒர்க் என்ன, ஸோ நம்ம இப்பயே சொல்லிட்டோம் என்னது, ஆர்பிசி வந்து என்ன பண்ணுது, ஆக்சிஜனை சப்ளை பண்ணுறது. த சப்ளைங் ஆஃப் ஆக்சிஜன், த கேரிங் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் த ஒர்க் ஆஃப் த ஆர்பிசி. ஓகே. ஸோ ஆர்பிசிக்கு ரெட் கலரில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஏன் ரெட் கலரில் இருக்குது, தட் மீன்ஸ் இட் கண்டைன்ஸ் ஹீமோக்ளோபின். இட் கண்டைன்ஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீமோக்ளோபின். The RBCs that contains a large amount of hemoglobin. Hemoglobin அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஹீம் அப்படிங்கிறது அயன், குளோபின் அப்படிங்கிறது புரோட்டீன். ஹீமோக்ளோபின். ஸோ இது ஹீமோக்ளோபின்ல ஹீம் அப்படின்னா என்ன அப்படின்னா அயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ குளோபின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன். The iron containing protein is present. So அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா hemoglobin that is present in RBC that giving red color to the RBC. Okay. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா RBC பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ எரித்ரோசைட்ஸ்னு சொல்கிறோம். It is produced in bone marrow and it is destroyed after 120 days in the spleen and the liver. Then அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஷேப் வந்து பார்த்தோம் அப்படின்னா circular biconcave in structure. And 1 cubic mm of blood contain 4.5 to 5.5 millions of RBCs. And in the RBC la enna irukku, hemoglobin is present. So hemoglobin is an iron containing protein which involved in carrying of oxygen. Okay. So இங்க என்ன கிடையாது, young RBCs have nucleus and the mature RBCs does not have nucleus, mitochondria and the endoplasmic reticulum. Okay others. Next நான் பார்க்க போறது என்ன அப்படின்னா WBC. So WBC அப்படிங்கிறது white blood corpuscles அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். They are also called as leukocytes. Okay. So leuko அப்படின்னா என்ன இருக்குன்னா colorless அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். And the cyte mean as usual cells. Okay. So leukocytes, the colorless cells. So it is white in color. White in color na
ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக எந்த கலரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ லியூகோசைட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் போன் மேரோ. போன் மேரோலையும் ப்ரொடியூஸ் ஆகுது. இன் அடிஷன் டு திஸ் தே ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் லிம்ஃப். ஓகே, எங்கேயும் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா லிம்ஃப் நோட்ஸ்லையும் ப்ரொடியூஸ் ஆகுது. த லார்ஜர் லிம்ஃப் நோட் தட் இஸ் த தைமஸ், அந்த தைமஸ்லையும் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ லிம்ஃப்னா என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக நம்ம லிம்ஃப் பற்றி பார்க்கும்போது, நான் ஃப்ளூயிட் டிஷ்யூல இன்னொன்று சொன்னேன் இல்லையா, ஸோ அதை நம்ம பற்றி பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ இங்கே லிம்ஃப் நோட்ஸில் தைமஸ் கிளாண்டில் இங்கே என்ன ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா என்ன WBC. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் லார்ஜர் தேன் தி ஆர்பிசி. ஆர்பிசியோட பெரிய சைஸு அண்ட் இதில் ப்ராமினன்ட் நியூக்ளியை இஸ் ப்ரெசென்ட். எப்பயுமே இதில் நியூக்ளியஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அண்ட் நல்லா தெளிவாக தெரிகிற மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ தட் இஸ் த ஸ்பெஷல். இந்த நியூக்ளியஸை வச்சே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா WBC நல்லாவே நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் இதோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 to 7 weeks அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரி, இதோட லைஃப் ஸ்பேன் வந்து 5 to 7 weeks. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதோட இது டிஸ்ட்ராய் ஆகுறது இட் இஸ் அப்பான் வேற இடத்துல இது வந்து டிஸ்ட்ராய் பேஸ்ட் அப்பான் தட். Then 1 cubic mm of blood that contains just 5,000 to 10,000 cells only. Okay, அவ்வளோ மட்டும்தான் இருக்கு. 5,000 இருந்து 10,000 cells வரைக்கும் தான் இருக்கு. ஸோ அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதோட WBC cells has 2 types. அது என்னென்னு தெரிஞ்சுக்க நெக்ஸ்ட் வீடியோவை பாருங்கள்.